வந்து ஹூ ஆம் ஐ அப்படின்ற ஒரு முக்கியமான ஸ்பிரிச்சுவல் கொஸ்டினுக்கு அதை பற்றி பேச போகிறோம். சாதாரணமாக நம்ம யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? என் பேர் இது, என் உத்தியோகம் இது அப்படின்னு சொல்லுவோம். பட் அது வந்து நம்மளோட நம்ம ஒரு பர்சன், நம்ம ஒரு இந்த உடம்பு, அதுதான் நம்ம தான் அதுதான், அதை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். கரெக்டுங்களா? பட் அதை தாண்டி ஒன்று இருக்குது, அதுதான் உயிர்ன்றது, இல்லைங்களா? நம்ம இறந்து போகும்போது நம்ம உடம்பெல்லாம் இருக்குது, ஆனால் உயிர் தான் போயிடுது. ஸோ அதுதான் வந்து உண்மையான ஐ, நம்ம. ஸோ அதை எப்படி அனுபவம் பண்ணலாம் அப்படின்றத தான், நம்ம அதை பார்க்க முடியாது, அதை எப்படி அனுபவம் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி நம்ம யாருன்னா, நம்ம வந்து வெறும் ஒரு ப்ரெசன்ஸ். அந்த உயிர்ன்றது ஒரு ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு ஆவி மாதிரி நினச்சிக்கோங்க. ஆவினா அந்த பேய் ஆவியில் இந்த வேப்பர், அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் தான் நம்ம. அதை பார்க்கலாம் முடியாது, ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அதை எப்படி அனுபவம் பண்ணலான்னா, ஜஸ்ட் நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, ஐஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பாருங்கள். மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த ப்ரெசன்ஸ் தெரியும், உங்களோட ப்ரெசன்ஸ் தெரியும். நம்மளோட ப்ரெசன்ஸ், என்னோட ப்ரெசன்ஸ் எனக்கு தெரியும், அதேமாரி உங்களோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு தெரியும் கண்ணை ஓப்பன் பண்ணாலே. அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரீத் பண்ணுங்கள். அப்படியே டீப்பராக ப்ரீத் பண்ணிகிட்டே போங்க. டீப்பராக எப்படியாவது கனெக்ட் பண்ணுங்கள், ஆனால் மைண்டால் இல்லை, ப்ரீத்தால். அங்கே அந்த நீங்கள் அந்த லாஸ்ட் அப்டோமன் கிட்ட போகும்போது உங்களுக்கு அங்கே அந்த இடத்துல அதுதான் மேக்ஸிமம் போக முடியும். அங்கே போனதும் உங்களுக்கு இடத்துல அது வரைக்கும் போயிட்டு திருப்பியும் எக்ஸேல் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு 2 செகண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அது கிடைக்கும். திருப்பி ஒரு 2 வாட்டி பண்ணி பாருங்கள். அப்புறம் திருப்பியும் பாருங்கள், கண்ணால் உங்களோட ப்ரெசன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஸோ இது 2-3 வாட்டி அதிகமாக பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா அது அதிகமாக தெரிஞ்சிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அது அப்படி தான் நம்மளோட ப்ரெசன்ஸை நம்ம பார்க்க முடியும், அனுபவம் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி அதுதான் நம்ம. மற்றபடி நம்ம மைண்டு கிடையாது, நம்ம மைண்டில் நினைக்கிறதெல்லாம் நம்ம கிடையாது, நம்ம ப்ரெசன்ஸ் மட்டும் தான் நம்ம. அந்த ப்ரெசன்ஸ் எங்கேருந்து வருதுன்னா நம்மளோட கான்ஷியஸ்னஸ்லேருந்து. ஸோ நம்ம சொல்கிறோம், ப்ரீத் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம கான்ஷியஸை தான் நம்ம உணர்கிறோம், நம்ம உயிரை தான் உணர்கிறோம். ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ்லேருந்து தான் அந்த ப்ரெசன்ஸ் வருது. ஸோ நம்ம அந்த ஐஸால் தெரியறது வந்து நம்மளோட ப்ரெசன்ஸ் மட்டும்தான், உண்மையான உயிர் கிடையாது. உண்மையான உயிர்ன்றது கான்ஷியஸ்னஸ் தான். ஸோ அந்த ப்ரீத் பண்ணி நீங்கள் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளோட அந்த கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் பவர் அதிகமாகிடுது. அப்போ அந்த பவர் அதிகமாகுது என்ன, நம்மளுக்கு நம்மளோட உயிரை அனுபவம் பண்ண முடியுது. எப்படி சூரியன்லேருந்து சூரியன் வெளிச்சம் வருதோ அதே மாதிரி தான் நம்ம கான்ஷியஸ்னஸும் நம்ம ப்ரெசன்ஸ் வருது. ஸோ இது ப்ரீத் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே கண்ணை மூடியோ எப்படியோ நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியாக இல்லை மூச்சு வழியாக எப்படியோ நம்ம இந்த இன்னர் கான்ஷியஸ் நம்ம உடம்புக்குள்ளே அப்படியே போயிட்டு அனுபவம் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் நேரம் அனுபவம் பண்ணிங்கன்னா, மூச்சு இழுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சும்மாவே சாதாரணமாகவே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு அனுபவம் பண்ண முடியும். அப்படியே போய் இருந்தீங்கன்னா நம்ம ப்ரெசன்ஸில் நம்மளுக்கு ஒரு அமைதி எல்லாம் கிடச்சிடும். மூச்சை கவனிக்கிறது கொஞ்சம் ஈஸி, பட் அது இல்லாமலும் பண்ணலாம் நம்ம. ஸோ எப்போவுமே நம்ம சென்சஸ் மூலயமா தான் நம்ம உயிரை உணர முடியும், மைண்டால் கிடையாது.